ஆட்டிசம் என்றால் என்ன, ஆட்டிசத்தின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விளக்குகிறார் டாக்டர் விஜய் ஆனந்த். ஆரம்பிக்கும் போது சரிவர பேச ஆரம்பிக்காம சில நேரங்களில் பேச்சுத்திறனில் ஒரு குறைபாடு ஏற்படுது. இது எதனால் ஏற்படுதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேரண்ட்டுக்கு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு காது முதல்ல சரியாக கேட்குதான்னு பார்க்கணும். ஏன்னா காது சரியாக கேட்கலன்னாக்கா பேச்சுத்திறன் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஓரல் மோட்டார் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. வாயில் இருக்கக்கூடிய தசைகள் அது நமக்கு பேசுகிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஒருவேளை அதில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ணணும். இதை தவிர இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி டெவலப்மெண்டல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. இது ஆட்டிசம்ன்ற ஒரு டிஸார்டர்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஸ்பீச் டிலே ஆரம்பத்தில் ஒரு மைல்ஸ்டோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிலேஸ் ஆரம்பிக்கும். அதில் ஸ்பீச் பேச ஆரம்பிக்கிறதுல பேச்சுத்திறனில் ஒரு டிலேவும் ஆரம்பிக்கும். இந்த ஸ்பீச் டிலே நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ரிசப்டிவ் ஸ்பீச் டிலே ஆர் எக்ஸ்பிரசிவ் ஸ்பீச் டிலே. ரிசப்டிவ்னாக்கா நாம் பேசுவோம், குழந்தைங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும், அதை அவங்களால நம்ம என்ன சொல்ல வரோன்றதை தெரிஞ்சிக்க முடியும். அதுதான் ரிசப்டிவ். எக்ஸ்பிரசிவ்ன்றது குழந்தை அவங்க நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறது, நம்ம அவங்க பேச்சுகள் மூலமாக ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தைகள் மூலமாக அவங்க நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டுத்தில் முதல்ல எதில் பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிச்சி தெரப்பி, ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை நம்ம கன்சல்ட் பண்ணி தெரப்பி கொடுக்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதை தாண்டி ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர் இருந்தால், ஏன்னா ஆட்டிசம்ன்றது ஒரு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் டெவலப்மெண்டல் டிஸார்டர். குழந்தையோட பிரெயின் 18 இயர்ஸ் வரைக்குமே இந்த டிஸார்டர் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதில் குறிப்பாக 8 வயசுக்குள்ளே இந்த பேச்சுத்திறன் நார்மலாக வரணும். அதுக்கு மேலே வரும்போது அது ஓப்பன் அப் ஆகுது கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஸோ 8 வயசுக்குள்ளே அட்லீஸ்ட் கொஞ்சம் குழந்தை பேச ஆரம்பிக்கணும். ஒருவேளை இந்த ஸ்பீச் டீலேன்றது ஆட்டிசம்னு சொல்லக்கூடிய அந்த பிரெயின் ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸ் டிஸார்டராக இருந்ததுன்னா ஆட்டிசத்தை நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய பேரண்டல் கேர், தெரப்பி, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமாக இந்த ஸ்பீச் டிஸார்டரை குறைக்கிறதுக்கும் அந்த ஸ்பீச் ஓப்பன் அப் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஹோமியோபதியில் சில மருந்துகள் பேச்சு வராத குழந்தைகளுக்கு நாக்குக்கு கீழே, பிகாஸ் ஓரலில் லோயர் டங்கில் நிறைய டிஎன்ஏஸ் இருக்கும், அங்கே ஹனியில் மிக்ஸ் பண்ணி சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அதை அப்ளை பண்ணும்போது ஸ்பீச் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்பீச் டீலே இருந்ததுன்னா அதுக்கான ரியல் ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதை அட்ரஸ் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.